அல்லாஹ் எதற்காக வட்டியை தடை செய்திருக்கிறான்? நீங்கள் கேட்கலாம் சகோதரர்களே. இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி அத்-தஃஸீருல் கபீர் உலமாக்களால் தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடப்படும் ஒரு தஃஸீர் தான் மஃபாத்திஹுல் கைப் அத்-தஃஸீருல் கபீர். அதிலே 4 காரணங்களை எடுத்திருக்கிறார்கள் வட்டி ஹராமாக்கப்பட்டதற்குரிய காரணம். முதலாவது நன்றாக விளங்குங்கள், வட்டியில் மனிதாபிமானம் இல்லை. மனிதாபிமானம் வட்டியில் கிடையாது. நீங்க சும்மா உட்கார்ந்து கொண்டு உங்களிடம் மேலதிகமாக இருக்கக்கூடிய பணத்தை அவருக்கு கொடுத்துவிட்டு அவர் தேவைக்காக விற்றவரிடமிருந்து மேலதிக பணம் எதிர்பார்ப்பது மனிதாபிமானத்துக்கு மாற்றமானது. அது இஸ்லாத்தில் தடை. இதனால் வட்டி ஹராம். 2வது சோம்பேறித்தனம். இந்த மார்க்கம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஹலாலாக உழைப்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம். கைத்தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மார்க்கம். வட்டியின் மூலமாக மக்கள் கஷ்டப்பட்டு உழைப்பது, சிரமப்பட்டு சம்பாதிப்பது தடைப்பட்டு போகிறது. உதாரணமாக கூலி தொழில் செய்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவரிடம் 10,000 ரூபாய் இருக்குது. அவரை கூப்பிட்டு சொல்றாங்க 10,000 ரூபாய்க்கா அடுத்த மாசம் 15,000 ரூபாய் அவன் தொழிலுக்கு போவான். இப்படி சல்லி இருக்கக்கூடிய எல்லாரும், பணம் இருக்கக்கூடிய எல்லாரும், காசு இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு ஏற்ற மாதிரி வட்டிக்கு கொடுத்து விட்டு அவர்களுடைய வீட்டிலே சர்வசாதாரணமாக தாம்பீகமாக சொகுசாக உட்கார்ந்திருப்பார்கள். இதுவும் மார்க்கத்தில் தடை. மூணாவது சகோதரர்களே, ஏழைகளின் சொத்தை சுரண்டுவது இந்த வட்டியில் இருக்கிறது. சத்தத்தை கொஞ்சம் கூட்டுங்க. ஏழைகளின் சொத்தை சுரண்டுவது வட்டியில் இருக்கிறது. என்ன சொத்து? இவர் சும்மா இருக்கிறார். இவரிடத்திலே அல்லாஹ் பணத்தையும் வசதியையும் வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த நேரத்தில் ஒருவன் வருகிறான். அவனுடைய மனைவி ஆஸ்பத்திரியில், அவனுடைய மகளுக்கு சோமில்லை, அவன் கடனாளி, அவன் நோயாளி, அவன் ஏழை, அவன் வறியவன். இதனால் அவன் கடனெடுக்க வருகிறான். இவர் சும்மா இருந்து கொண்டு அவனுக்கு கடனை கொடுத்துவிட்டு இவரிடம் இருக்கக்கூடிய மேலதிகமான பணத்தை கடனாக கொடுத்துவிட்டு அவர் கொடுக்காவிட்டாலும் அந்த பணம் அவரிடம் சும்மாதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களிடம், வறுமையில் இருக்கக்கூடியவரிடம், சேவையில் உள்ளவர்களிடம் பணத்தை சுரண்டுகிறார். இஸ்திக்லாலுல் ஹாஜா, ஏழைகளின் தேவைகளை சுரண்டுகிறார். இது இந்த மார்க்கத்தில் ஹராம். நாலாவது காரணம், மக்களுக்கு மத்தியில் மக்களுக்கு மத்தியில் உதவி மனப்பான்மை, நல்லது செய்ய வேண்டும் என்ற தன்மை இந்த வட்டியின் மூலமாக அறவே இல்லாமல் போகிறது. ஒருத்தர் இருக்கிறார், கடன் கேட்டால் கொடுப்பார், திருப்பி தரும் வரைக்கும் பொறுமையாக இருப்பார். அவருடைய பக்கத்து வீட்டுக்காரன் வட்டிக்காரன். அவன் என்ன செய்யறார்? வட்டிக்கு கொடுக்கிறார். 1000 ரூபாய் கொடுத்தா 2000 வருது, 1 லட்சம் கொடுத்தா 1.5 லட்சம் வருது. இவர் பார்ப்பார், சும்மா இருக்கக்கூடிய அவனுக்கு வருமானம் வரும் பொழுது நாவலுக்காக வேண்டி சும்மா உதவிக்காக பணம் கொடுக்க வேண்டும், அவனும் வட்டிக்கு கொடுக்க ஆரம்பிப்பான். இதனால் வட்டி ஹராம். இந்த நாளையும் தூக்கி ஒரு மூலையில் வையுங்கள். இதெல்லாம் காரணங்கள். ஆனால் அசல் காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். அல்லாஹ் பிடிக்கல. உங்களோட வீடு, உங்களோட சொந்த வீடு உங்களோட பேர்ல இருக்குது. நீங்க விரும்பினா வெள்ளை பெயிண்ட் அடிப்பீங்க, நீங்க விரும்பினா பச்சை பெயிண்ட் அடிப்பீங்க, விரும்பினா உடைப்பீங்க, விரும்பினா 2 மாடி, விரும்பினா 3 மாடி, விரும்பினா 4 மாடி. இது அல்லாஹ்வுடைய உலகம், இது அல்லாஹ்வுடைய ஆட்சி, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அவன் நினைத்ததை ஹலாலாக்குவான், அவன் நினைத்ததை ஹராமாக்குவான். ஏன் ஹராம், ஏன் ஹலால் கேட்கக்கூடிய உரிமை இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. ஒன்றுதான் காரணம், அல்லாஹ் சொல்லிவிட்டான் வட்டி ஹராம், வியாபாரம் ஹலால். அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், எழுதி விடாதீர்கள்.